நமசிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு நடக்குதுங்க குரு பயிற்சி. ஓகே, குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் குரு உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடக ராசிக்காரங்களுக்கு 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. இது நாள் வரைக்கும் 12ஆம் இடத்துலேருந்து குரு எக்கச்சக்கமான பண விரயம்ங்க. எதுக்கு தான் இந்த பணம் இப்படி செலவாச்சுன்னே தெரியல. என் சேமிப்பெல்லாம் கிட்டத்தட்ட செலவாகவே போயிடுச்சுங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் குடும்பத்தில் நடந்துச்சு, சுபவிரயங்கள் பண்ணணும். ஆனால் பணம் பூரா காலி ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு குரு உங்களோட ராசிக்கு வர்றாருங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அதுவும் உங்கள் ராசி கடகராசி குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. அவரோட சொந்த வீடான தனுசுலையும் மீனத்திலையும் உச்சமாகாமல் உங்களோட ராசியான கடகத்தில் தான் உச்சமாகிறாரு. அப்போ குரு அப்படிங்கிறவர் பெரும் பணத்தை குறிக்கக்கூடியவர். அப்போ கட்டாயம் உங்களுக்கு பெரும் பணம், இவ்வளோ நாள் வரைக்கும் செலவான விரயமாக போன பணத்தை கட்டாயம் இந்த ஒரு வருட காலம் நீங்கள் சம்பாரிச்சே தீர்வீங்க. அதே மாதிரி குழந்தைகள், உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா இப்போ உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதுவும் குறிப்பாக பாருங்கள், உங்களுக்கு குரு 6 மற்றும் 9ஆம் இடத்துக்கான அதிபதி, பாக்யாதிபதி குரு பகவான் உங்களோட ராசிக்கே வர்றாரு. அப்போ உங்களுக்கு தாங்க அட்டகாசமான காலம். அதாவது எந்த ஒரு விஷயம் நீங்கள் நினச்சாலும் அது உங்களுக்கு கட்டாயம் நடந்தே தீரும். பாக்கியங்கள், அனைத்து விதமான பாக்கியங்களும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சூப்பராக கிடைக்க போகுது. ஆனால் என்னென்னா குரு கொஞ்சம் சில சமயத்தில் சின்ன சின்ன டென்ஷன் ஆவீங்க. அந்த டென்ஷனை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சூப்பராக நேரம் இருக்குது. அதனால் நீங்கள் டென்ஷனே உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சிந்தனைகள், உங்களோட சிந்தனைகள் எல்லாம் இப்போ வலுப்பெறும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது அப்படியே பக்காவாக காரியமாக மாறி உங்களுக்கு நல்லதாக கொடுத்தே தீருங்க. குரு உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருந்து, அதாவது உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்குறனால, அதுவும் பாக்யாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறனால எல்லா விதமான பாக்கியங்கள், குறிப்பாக குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. குரு பொறுத்த வரைக்குங்க ஒரு மகான்களோட சந்திப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. ஒரு அதிர்ஷ்டத்தை அப்படிங்கிற அமைப்பையும் உங்களுக்கு குரு கொடுக்க போகிறாரு. உங்கள் குழந்தைக்கும் சரி, உங்கள் வளர்ந்த குழந்தைகளாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இல்லை அவங்களுக்கு வேலை கிடைக்கலைங்க, அவங்க படித்து முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு சொற்ப சம்பளத்தில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த குழந்தைங்களுக்கு இப்போ வேலை கிடைக்குமா அப்படின்னா அதுவும் சூப்பராக இருக்குது. உங்களோட குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிறதாகட்டும், ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதாகட்டும் கட்டாயம் ரொம்ப சூப்பராக கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது.
அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஜோதிடம் இப்போ கற்றுக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க. லாயராக இருக்கிறவங்க, ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்காகட்டும், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கடல் கடந்து வாணிபம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே நான் வந்து ஒரு நாட்டில் வந்து இருக்கேங்க, அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் நான் வாங்கிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கான காலகட்டமாகவும் இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குரு 7ஆம் இடத்தை பார்க்குறனாலேங்க உங்களுக்கு கட்டாயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, இன்னும் ஒரு நல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கல அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் கிடைக்க போகிறாங்கங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணுறாருங்க. நான் என்ன சொன்னாலும் அவருக்கு அதிலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. இந்த பிஸ்னஸை வச்சுக்கலாமா இல்லை மூடிட்டு துபாய் போயிடலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் இப்போ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு தலையாட்டக்கூடிய நிலைமை இப்போ வந்து வரப்போகுது. அதனால் உங்கள் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுவீங்க. கடல் கடந்து போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது. உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் சண்டை சச்சரவுகள், என்ன சந்தேகப்படுறாங்க, நான் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு எதிர்பேச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க, குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லை, எதுக்கடா வீட்டுக்கு போகிறோம், அதுக்கு பேசாமல் ஆஃபீஸ்லேயே இருந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையே இருந்துக்கலாம், இல்லைன்னா வேற எங்கேயாவது பிஸ்னஸை போய் ஆரம்பித்து வீட்டுக்கே வராத மாதிரி நம்ம இருந்துக்கலாம்னு நினச்ச கடகராசிக்காரங்க நிறையா இருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது. உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் லைஃப் பார்ட்னருக்குமே இப்போ ஒரு தொழில் அமையக்கூடிய ஒரு யோகம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லைஃப் பார்ட்னரோடு சேர்ந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பும் அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாருங்க. இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, கடகராசியும் நீர் ராசி 9ஆம் இடத்தை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்தோட வீட்டை பார்க்குறாரு, அதுவும் நீர் ராசி. அப்போ கடல் கடந்து போகக்கூடிய ஒரு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு வந்து ஒரு லக்கி ட்ரா பண்ணியிருந்தேங்க. ஒரு மாலில் போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்க வந்துட்டு ஒரு கூப்பன் கொடுத்தாங்க. அந்த கூப்பனை நான் ஃபில் பண்ணேன். திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துருக்காங்க இந்த நாட்டுக்கு போகிறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பாவது அட்லீஸ்ட் கிடச்சி நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க ஆராய்ச்சி கல்வின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆராய்ச்சி கல்விக்காக வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்க அந்த மாணவர்களுக்கும் இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்குது. இல்லை கடகராசியில் ஒரு குழந்தை பிறந்து அவங்க அப்பா வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவருக்கும் இப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய வந்து சுப விரயங்கள் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் இருக்கும். நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு விரயம் பண்ணுவீங்க. இதில் பாருங்கள், குரு 6ஆம் அதிபதியும் உங்களுக்கு வந்துடுறாரு. அவர் வந்து உங்களுக்கு லக்னத்திலே ராசியிலேயே உட்கார போகிறார். அப்போ தேடி தேடி உங்களுக்கு கடன் கொடுக்க வருவாங்கங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. ஏன்னா அதிகப்படியான கடன் வாங்கிட்டு சிக்கிக்கக்கூடாது. அதனால் பணம் நிறைய வரும். அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடி தெய்வத்தோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்குது. பெரும் பணம், தங்கம் வாங்கிறதுக்கான ஒரு யோகம், நவரத்னங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பூர்வ புண்ணியம் மூலியமாக ஒரு சப்போர்ட், அப்பா மூலியமாக ஒரு சப்போர்ட், குழந்தைங்க மூலியமாக ஒரு சப்போர்ட், லைஃப் பார்ட்னர் மூலியமாக ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. பெண்கள் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா ரொம்பவே அதுக்கான காலகட்டம்ங்க. உங்களை புரிஞ்சுக்காத குடும்பத்தினர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. முடிஞ்சால் வந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி இன்னும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சாதகமாக அமையும்.